குட் டே பிஸ்கெட் காலையில் எழுந்துச்சோன்னா ஃபர்ஸ்ட் சாப்பிடணும் பல் விளக்கிட்டு. காரணம் என்ன, அதில் பேர்ல என்ன இருக்கு, குட் டே. இந்த குட் டே பிஸ்கெட் சாப்பிட்றோமோ அன்றைக்கு டே ஃபுல்லாக குட் டேவா. இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்த விஜய் டைலாக் தான் ஞாபகம் வருது எனக்கு. 1000 பேரை பார்த்துருக்குறேன், உன்ன மாதிரி ஒரு டுபாக்கூரை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த டைலாக் தான். ஏன்னா அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா மக்களிடையே வந்துட்டு நம்புகிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் அது நம்புகிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. ஆனால் இந்த மாதிரி டுபாக்கூர் விஷயங்கள்லாம் சொல்லி மக்களிடையே வந்து என்னத்தை இப்படி செய்ய போகிறாங்க அப்படின்னு தெரியல. இது மக்களுக்கு வந்து டென்ஷனை தான் உண்டாகும். இந்த மாதிரிலாம் இதெல்லாம் ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி என்னடா பண்ண போகிறாங்க பார்த்துக்கிங்களா. ஒரு குட் டே பிஸ்கெட் சாப்பிட்டா அது வந்துட்டு குட் டேயிலே வந்துட்டு என்ன இருக்குது, குட் டே அன்னைக்கு டே ஃபுல்லாக குட் டேயாக இருக்கும். ஏன்னா சக்தி வாய்ந்த பொருட்களை வச்சு அந்த என்ன சொல்கிறது, இந்த ஆடுகள்லாம் வரும்ல, இந்த மந்திரங்கள் வேத மந்திரங்களை பயன்படுத்தி செய்த மோதிரங்கள், அப்புறம் அந்த ப்ரேஸ்லெட்டு, அந்த மாதிரி விஷயங்களை இந்த குட் டே பொருளில் யூஸ் பண்ண மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க பார்த்துக்குங்க. அப்புறம் இந்த மாதிரி போலி சாமியார்கள் பார்த்திங்கன்னா விபூதி அடிக்க வரும்பொழுது சாமி அந்த மாதிரி நம்ம வந்து சொன்னோம் அப்படின்னா பயந்து வர்றது. நீ சாமி தானே, உனக்கு எப்படி அந்த பயன்றது ஏற்படுது அப்படின்னு தெரியல. அப்போ அந்த போலி சாமியார் அப்படின்றது தெரியுது பார்த்துங்க. எப்பேற்பட்ட மக்களிடையே வந்து அந்த பக்தி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால இவங்க வந்து நிறையாது இந்த மாதிரி கிளம்பிடுறாங்க. ரீசெண்டாக நம்ம கலையரசனை பார்த்தோம். கலையரசன் அப்படின்றது ஒருத்தர் தற்கொலை மாதிரி ஒரு வீடியோக்களை வந்து பண்ணிக்கிட்டு போட்டுக்கிட்டு இருந்தாப்புல. இந்த மாதிரி நிறையா பேர் கிளம்புறாங்க. ஏன்னா மக்களிடையே வந்து இது வந்து அதிகமாக இருக்குது இந்த பக்தி அப்படின்றது. அப்படி இருக்கிறதுனால போலி சாமியார்கள் வந்து நிறையா உருவாக்கப்படுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.